ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் முகத்தையும் பார்க்கிறார் அன்றும் பார்க்கிறார் ஏய் பிரம்மரிஷி உன் முகம் என்றைக்கும் மலர்ந்திருக்குமே இன்றைக்கு யாப்பா ஒரு படியா இருக்க என்னைக்கும் சிரிச்சு கொண்டே இருப்பியே அன்னைக்கு ஏன் இப்படி முகம் வாடி இருக்கு ஆண்டவாயிரம் ஆரிகரை கண்டனான சிவனே ஆகரை கண்டனான சிவனே இன்றைய தினத்திலே என் மனைவியானவள் பூஜை பண்ணா உனக்கு வயசாயிட்டு வயசாயி போய்கிட்டு இருக்கு சிவனுக்கு இனி யார் பூஜை பண்ணுவான்னு கேக்கா உனக்கு யார் பூஜை பண்ணுவான்னு கேக்கா என் மகன் எனக்கு பூஜை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆமா அப்படின்னா ஏய் பிரம்மரிஷி உன் மகன் தானடா உனக்கு எனக்கு பூஜை பண்ணுவான் உன் மகன் தானடா எனக்கு பூஜை செய்ய வருவான் வயசாயிட்டு சுவாமி எப்படி பூஜை பண்ணுவான் எனக்கோ வயசாயிட்டு உன் பேரை சொல்லணும்னா அந்த நிக்கான தம்பி உன் தம்பி ஆண்டவாயிராரிகரை கண்டனாரே சிவரே அருமை மகனானவன் எனக்கு ஊழை பண்ண வேணுமானால் எனக்கு பூஜை பண்ண வேணுமானால் உங்களுடைய பகவான் அம்மையார உமையவள் பிரம்மரிஷி பூரணவள்ளி ஆகாய கங்கைக்கரை ஆகாய கங்கைக்கரை கங்கைக்கரை அரசும் வேம்பும் சேர்ந்த இடம் அரசும் வேம்பும் சேர்ந்த இடம் அது இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் ஒரு பூரண கும்பத்தை கொண்டு வை ஒரு பூரண கும்பத்தை கொண்டு அங்க வையப்பா அந்த பூரண கும்பத்துல என் கழுத்துல உள்ள செவ்வரடி மாலைய கடத்தி அந்த கும்பத்துல போடு அந்த கும்பத்தின் மேலே போடு 108 தடவை 108 தடவை சிவநாராயண மந்திரத்தை நீ உச்சரி சிவநாராயண மந்திரத்தை நீ உச்சரி நீயும் உன் மனைவியும் ஒண்ணு போல சொல்லணும் நீனும் உன் மனைவி ஒன்று போல் சொல்லணும்பா அப்படி செய்வையானால் ஒரு ஆண் மகன் பிறப்பானடா உனக்கு ஒரு ஆண் குழந்தையாக பிறப்பானடா அந்த ஆண் குழந்தை எனக்கு பூஜை பண்ண வருவா பூஜை பண்ணுவா ஆகாய கங்கையிலே அரசு வேம்பு இருக்கு மீடம் பிரம்மரிஷி பூரணவள்ளி அரசு நல்ல வேம்பு இருக்கும் இடமாறியிலே வந்தல்லவோ ஊரேற கும்பம் வைத்து செவ்வரடி மாலை செவ்வரடி மாலை கும்பத்தில போடுவாளா அந்த
கும்பத்தில் ஓடும் போது கணவன் மனைவியுமா 108 தடவராரே சிவனாராயண மந்திரத்தை உச்சரிக்கும் வேளையிலே செவ்வாரடி மாலையாரே செவ்வாலேரி மாலையாரே செல்ல பிள்ளையாக பிறக்கூடிய சிவநாராயண மந்திரத்தை உச்சரித்தவுடனே கணவன் மனைவியான இருவேரும் ஒன்று போர் சொல்லுடனே சிவக்கொழுந்தான ஒரு அபாலகன் பிறந்தான். சிவக்கொழுந்து ஒரு பாலகன் பிறந்தான். பிறந்தவுடனே ஆண்டவனான சிவபெருமான் சிவனும் பெருமாளும் சேர்ந்து இணைந்து பிறந்ததினாலே சிவன் இணைந்த பெருமாளே பேர் கொடுத்து சிவக்கொழுந்து என்று சொல்லி சிவன் நல்ல கையிலையில என் மகனே சிவக்கொழுந்து மகனான பிரம்ம ரிஷிய வரவழைத்து என் மகனே பிரம்ம ரிஷி எனக்கு வாய்த்த கண்மணியா என் மகனே பிரம்ம ரிஷி எனக்கு வாய்ந்த கண்மணியே சிவனும் பெருமாளும் பிறந்ததினால் சிவனும் பெருமானும் அணைந்து பிறந்ததினாலே சிவன் அணைந்த பெருமாள் என்று உனக்கு பெயரு. சிவன் அணைந்த பெருமாள் என்று உனக்கு பெயர். செவ்வரடி மாலையிலே நீ செல்ல பிள்ளையாக பிறந்த காரணத்தினால் கொழுந்து என்று ஒரு பெயரு. சிவக்கொழுந்து என்று ஒரு பெயர். அரசும் வேம்பும் சேர்ந்த இடத்தில் இருந்த காரணத்தினால் அரசு மகன் தபசுநாதன் அரசு மகன் தபசுநாதன் என்று பேர் கொடுத்து என் மகனே சிவக்கொழுந்து என் மகனே சிவக்கொழுந்து 12 வயதறில பாலன் பிரம்மனானவன் பிருஷை பண்ணுவாய வயதறிலே பிரம்மரிஷி உன் மகனானவன் 12 வயதிலே எனக்கு பூசை பண்ணுவாப்பா. 12 வயதிலே பூஜை பண்ணுவாப்பா. கவலைப்படாத. ஆமா, பிரம்மரிஷியானவன் தன் மகனை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மலோகம் தன்னாரே பிரம்மரிஷி கொண்டு வாரோ. பிரம்மரிஷி வந்தல்லவோ என் மகனை சிவக்கொழுந்து என் மகனை சிவக்கொழுந்து என்னோட வார்த்தை சிவக்கொழுந்து நீதாண்டா ஆண்டவனுக்கு பூசை பண்ணணும். அந்த சிவனுக்கு பூஜை பண்ணணும். அருணசந்தி நேரத்திலே ஆதித்தன் உதிப்பதற்கு முன்னால் சேவல் கூவு சத்தத்தில் எழுந்தரிக்கணும். பிரம்மலோகத்தில் இருந்து கைலாசத்துக்கு போகணும். கைலாசத்துக்கு போகணும். செவ்வரடி மலர் எடுத்து சிவன் பூசை செய்யணும். சிவன் பூசை செய்யணும். 7 வயதிலே இருந்து தன் மகனான சிவக்கொழுந்தை சிவக்கொழுந்தை என்று அழைக்கக்கூடிய சிவனடைந்த பெருமாளை யாரனுக்கு தான் பூசை பண்ண
வயதாரிலே அன்னையாடம் வடித்துவாரா ஏழு நல்ல வயதாரி ஏழு நல்ல வயதாரி ஏற்ற பாலகன் வாராரே அழகுடைய சிவக்கோடு அந்த ஏழு நல்ல வயதாரில் 7 வயதிலே இருந்து தகப்பனோடு ஆலயத்தில் வந்து பூஜை பண்றான் கைலாசத்துல. கைலாசத்துல அப்படியே பூஜை பண்ணுகிறான். பூஜை பண்ணக்கூடிய முறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் பிரம்மரிஷி. பிரம்மரிஷி சொல்லி கொடுத்தார். அடி பிரம்மரிஷி சொல்லி கொடுக்கின்ற போது சொல்லி கொடுக்கும் போது 12 வயதாரில் பாலகனும் பூஜை பண்ண சிவனடைந்த பெருமாளும் சிறப்புடைய ஏகி வாரா எங்க எங்க ஏகி வாரா எங்க எங்க ஏகி வாரா இன்பமுள்ள சிவக்கொழுந்தை அழகுடைய சிவக்கோடு சிவபெருமானுக்கு பூஜை பண்றான். சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுகிறான். அடி பூஜை பண்ணி வருகின்ற போது ஆண்டவராகிய ஹரிகரை கண்டரான சிவரே கரை கண்டனான சிவபெருமானே அந்த ஹரி நல்ல சிவனாரே அருணாரூட வாழல்லையிலே எல்லாரை ஒருவையாரே ஏற்றோர் ஒரு இடமாறிலே காலை மாறி நேரமாக ஈரன் வாடமாறிலே அழகாலம் பலவரு பலகாலம் பலவரு மறுபடியே பூஜை பண்ணு அழகுடனே பூஜை செய்ய அந்த பிரம்மரிஷியானவர் பிரம்மரிஷியின் மகனானவள் மகளானவள் அழகிய ஆண்டவனுக்கு பூஜை பண்ணி வருகிறான். அழகாக பூஜை பண்ணி வருகிறான். அடி பூஜை பண்ணி வரக்கூடிய போது பூஜை பண்ணி வருகிற போது பிரம்மரிஷி பட்டம் மாறி சிவக்குழந்தை கிடைக்கும் நாள் கிடைக்கிற வேளையில் நாரத மாமுடி நாரத மாமுடி நலமுடேன ஏகி வருகிறார் நாரதர். நாரதர் வருகிறார். நாரதர் பார்க்கிறார் செவ்வரளி மலரை காணவில்லை. காணவில்லையே. 32 மலர் இருக்க 32 மலர் இருக்க. இந்திரா என்னடா செவ்வரளி மலரை காங்கல? அந்த மலர் மட்டும் ஏன்டா காங்கல? சிவக்கொழுந்து சிவனுக்கு பூசை பண்ண பறிச்சிட்டு போயிருப்பான். அந்த சிவக்கொழுந்து பறித்து போயிருப்பான். வனம் உன்னுடைய வனம், மலர் உன்னுடைய மலர், உன்னுடைய தோட்டம் உன்னுடைய தோட்டம். அவன் பூசை பண்ணி அவனுக்கு பேர் கிடைக்க போகுது. அவனுக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்க போகுது. பிரம்மரிஷி பட்டம் கிடைத்தால் நீ கைலாசத்துல இருந்து ஒரு பலன் இல்லைன்டா. தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருந்து தெய்வ இந்திரன் பேரே கிடையாதப்பா. பூசையை முடக்க வேண்டும். ஆமா, பிரம்மரிஷி பட்டம் அவனுக்கு கிடைக்காம போனுண்டா. கிடைக்காம போனப்பா. என்றின் ஆதர் சொன்ன வேளையால் இந்திரனாகப்பட்டவள் இந்திரனாகப்பட்டவனோ அவன் ராமன் ஹரிராமம் போல ஹரிராம வேளையே ராமாதி ராம போல சதி சாம வேளையிலே செஞ்சேவல் வடிவம் கொண்டு செல்ல பிள்ளை இந்திரேடா. செஞ்சேவல் வடிவம் கொண்டு செல்ல பிள்ளை இந்திரே ராமம் போல வாரா ராமம் போல வாரா சரிராம
ஜாமம் போல சிறகு தட்டி கூவிட்டான். ஜலகு தட்டி அப்படியே ஜாமாதி ஜாமம் போல கூவுகிறான். எங்கே சிவன் சிவக்கொழுந்துடைய கூரையில இருந்து சிறகு தட்டி கூவினான். சதிசாமத்துல சதி ஜாமத்துல பார்த்தால் சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து ஆகா நேரம் ஆகிட்டு சேவல் கூவி விட்டதே. ஆமா என்று கால் பதறி கை பதறி கால் பதறி கை பதறி பூக்குடலை தோளில் ஏட்டு ஒன்றுரேட்டி கையிலடித்து பூவெடுக்க வாராரே. பிரம்மலோகம் தடிலிருந்து ஆணி பொன் கைலாசம் மாமலைக்கு வாராரே சிவக்கொழுந்து. நடந்து வாராரு கைலாசத்துக்கு. கைலாசத்துக்கு நடந்து வாராரு. பார்த்தாரு பூவும் மலரல. பூ மலர்ல. கங்காதேவி முழிக்கல. கங்காதேவி முழிக்கவில்லை. சாமத்துல எப்படி கங்காதேவி முழிப்பா? அது எப்படி சதி சாமத்துல முழிப்பா? சாமம் போல எப்படி பூ மலரும்? மலராதல்ல. ஆகா பூந்தோட்டம் துறக்கலையே. பூ மலர்லையே. நாமல் சேவல்கும் சத்தத்தில் தானே எழுந்து வந்தோம். என்ன செய்ய? யாது செய்வது? பிரம்மலோகம் போயிட்டு மறுபடி நாமல் வருவதாக இருந்தால் நேரம் ஆயிரும். பிரம்மலோகம் போய் வரணும்னா நேரம் ஆயிரும். சரி வந்ததே வந்தாச்சு என்று நந்தவனத்தின் வாசலிலே வந்து கூடலை தலையில் வைத்தாள். பொண்ணு நல்ல தனமறியிலே மாமுடி ஏ சிவக்கொழுந்து பூக்குடலை தலையிலே வைத்து பூக்குடலை தலையில் வைத்து பூக்குடலை தலையில் வைத்து ஆமா பொண்ணு நல்ல மாமுனியும் அம்மா அடே மலர் தோட்டத்துல நல்லா தூக்கம். அப்படியே சிவக்கொழுந்து அப்படியே தூங்குகிறான். ஊரேவி வந்துட்டால. ஆமா மூதேவி வந்துருவாள்ல. ஆமா ஏண்டா இருக்க இடம் அப்படி. எவ்வளவு நேரமா தூங்கினார் அந்த சிவக்கொழுந்து. சிவக்கொழுந்து எப்படி நேரம் தூங்கினார். விடிந்து நேரமாச்சு. உரிக்கலாச்சு. அருணசந்தி நேரமாச்சு. அருணசந்தி நேரமாச்சு. ஆடித்தன உரித்து அருணசந்தி நேரமாச்சு. அருணசந்தி நேரம் ஆயிட்டு சூரியன் உரிச்சிட்டா இவர் எந்திக்கல. சூரியன் உதிச்சிட்டா. சூரியன் பட்ட உடனே வெயில் பட்ட உடனே சூரியன் வெயில் பட்ட உடனே எந்திரிச்சார். ஆமா யாருமே அப்படித்தானே வெயில் பட்டா எந்திரிச்சிருவாங்க. சிவனுக்கு கோபம் வந்தது. பூசை முடங்கி விட்டது. பூசை முடங்கி விட்டது என்று முத நாள் சாட்டிய மாலையை கலத்தி முத நாள் சாத்திய மாலையை கலத்தி முத நாள் சாத்தி இருப்பார்ல மாலை. ஆமா பூஜை பண்ணி இருப்பார்ல. அந்த மாலையை கலத்தி தனக்கு தானே பூசை பண்ணிக்கிட்டார். தன்னை தானே சுத்தம் பண்ணினார். ஆங்கார கோபம் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். சாச்சாதி சிவபெருமான் ஆங்கார கோபத்தோடு இருக்கிறார். குழந்தை எப்படி வாரா? எப்படி வருகிறார்? கைவாரே சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து செவ்வரளி மலர் எடுத்து சிவக்கொழுந்து கொண்டு வாரா. மாலையாறு தான் தொடுத்து அரளி நல்ல மலர் எடுத்து அருணார்க்கு பூஜை பண்ணை ஓட்டேமும் பெருநடையா ஓடி வாரம் சிவக்கொழுந்து பெருநடையா
என்னடா என் பூசையை முடக்கிய காரணம் என்ன? முடக்கிய காரணம் என்ன? அருணசந்தி நேரமாட்சி ஆதித்தன் உரித்து விட்டான். ஆதித்தன் உதித்து விட்டான். பூசையை முடக்கிட்டியே, கெடுத்துட்டியே. ஐயா ஐயா, ஒரு மானை கண்டேன் வனத்திலே. ஒரு வனத்திலே மானை கண்டு. மானோட நான் ஓட நேரம் ஆயிட்டு. மான் ஓடிச்சு, நானும் ஓடுனேன், வெகு நேரம் ஆயிட்டு. பொய் சொல்லுகிறாயா சிவக்கொழுந்து? இந்த சிவங்கிட்டே பூசை சொல்லுகிறாயா? எனக்கு தெரியாம இருக்குமா? நீ ஏன் வரலன்னு? நீ ஏன் வரல? லேட் ஆயிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம இருப்பேன். தெரியாம இருப்பேனடா. ஆமா. ஏ சிவக்கொழுந்து, நீ பொய் சொல்ல காரணத்தினால் நீ பொய் சொன்ன காரணத்தால் போக வேணும். சிவன் பூழை அகடுத்ததினால் கைலாசத்தில் ஆகாது, கைலாசத்தில் இனி ஆகாது, ஆகாது கட்டி மகனே சிவக்கொழுந்தை ஆகாரு சிவக்கொழுந்தை கைலாசத்தில் இனி ஆகாதுப்பா. நீ கைலாசத்துக்கு இனி ஆகாதப்பா. நீ பூலோகம் தாண்டா போகணும். பூலோகம் தான் போகணும். அப்பா பூலோகம் போனா என்னை யாரு வச்சு வணங்குவா? உன்னை யாரு வைத்து வணங்குவா? கைலாசத்துக்கு நான் சிவன். நான் சிவன். பூலோகத்துக்கு நீ சிவன். நீ சிவன். அண்ணாவி சிவனணிந்த பெருமாள் என்று உனக்கு பேரு. சிவனணிந்த பெருமாள் என்று உனக்கு பெயர். எனக்கு எப்படி பூசை பண்ணினாயோ? நீ பூசை பண்ணினாயோ? சூரியன் உரித்து ஆமா வரும்போது ஒரு செங்கடாய் பலி கொடுத்து, ஒரு பாறை பொங்கலிட்டு ஒரு செங்கடாய் ஒன்று பலி கொடுத்து, செங்கடாய் ஒன்று பலி கொடுத்து கிழக்க என்னை ஏறிட்டு பாரு. ஏறிட்டு பாருப்பா. நானும் உமையவள் பார்வதி உனக்கு காட்சி கொடுப்பப்பா. தாயும் மகனுமா பூஜை பண்ணுப்பா. 1008 தேவாரைக்கும் தேவாதைக்கும் 1008 தேவரைக்கும் அண்ணாவிஷவனணிந்த பெருமாளே தேவரைக்கும்
அரசு மகந்தவசுநாதனோடு தவசுநாதனோடு 1008 தேவாரைக்கும் அண்ணாவி சிவன் அடைந்த பெருமாளோடு சிவன் அடைந்த பெருமாளோடு பெரியசாமி பெரியசாமி 21 பந்தி தேவாரையில் ஐயாவுக்கு தானே முத பூஜை. ஆமா, முதல் பூஜை. என் சிவனடைந்த பெருமாள் அல்லவா அவர்? சிவனடைந்த பெருமாள் அல்லவா? செங்கிடாக்காரன் அல்லவா செல்ல பிள்ளை சிவனடைந்த பெருமாள். சிவனடைந்த பெருமாளும் வரங்கள் எல்லாம் வாங்கினாரே மாறாரே ஐயனாவே சிவனடைந்த பெருமாள். எந்த ஆதாரமாரி எந்த ஆதாரமாதிலே ஏகி வாரார் ஐயனாவர். இந்த நல்லதமாதிலே வாராரே ஐயனாரே அரசும் மகந்தவருணார் அண்ணாவி இடமாறிலே வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வாராரே ஐயன் வாழோ இந்த ஏதாலமாறிலே ஏகி வாரார் ஐயனாரோ வெள்ளி பீரம்படுத்து சிவனடைந்த பெருமாளோ விளையாடி வாராரே அரசு மகந்தவருணாரே அரசு மகந்தவருணாரே அண்ணாவி சிவனடைந்த பெருமாளே அரசு மகந்தவருணாரே சிவனடைந்த பெருமாளே அந்த செவ்வரேலி தனடித்து சிவன் பூஜை கொண்டல்லவோ அரடி மலர் தோட்டத்திலே அழகு இடமாறிலே சிவன் அணைந்த பெருமாளோ வாராரே ஐயனார். ஐயருக்கு ஐயனாரே ஐயனாரே ஐயன் அணைந்த பெருமாள் வாழாரே ஐயனாரே பெருமாளே அவர் கமண்டலே மங்கையில் ஏந்து உத்ராழ மாலையோடு ஊரமெல்லாம் ஒழித்தோ